அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ள பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் ஆதரவு மாநில பொதுச் செயலாளர் முரளி சங்கர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனுவில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? இந்த மனு எப்போது விசாரணைக்கு வரவிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணிக்கு எதிரான இடையிலான அந்த மோதல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில ஆகஸ்ட் 17ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படும் என்று ராமதாஸ் அறிவித்திருந்த நிலையில மாமல்லபுரத்தில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி பொதுக்குழு நடத்தப்படும் என்று அன்புமணி அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த நிலையில அன்புமணி அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய இந்த பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ராமதாஸால் நியமிக்கப்பட்ட மாநில பொதுச் செயலாளர் முரளி சங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். இது சம்பந்தமாக அவர் தாக்கல் செய்த மனுவில் 2022ஆம் ஆண்டு மே மாதம் கட்சியினுடைய தலைவராக நியமிக்கப்பட்ட அன்புமணியினுடைய பதவி காலம் என்பது கடந்த மே மாதம் 28ஆம் தேதி முடிவடைந்து விட்டதாகவும், மே 30ஆம் தேதி முதல் கட்சியினுடைய தலைவராக நிறுவனர் ராமதாஸ் செயல்பட்டு வருவதாகவும், அதற்கேற்ப கட்சியில் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும், விதிகளில் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநில தலைவருடைய பதவிக்காலம் முடிவடைந்து விட்டதால் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு, கட்சியினுடைய நிர்வாக பொறுப்பு உள்ளிட்டவை கட்சியினுடைய நிறுவனருக்கே இருக்கிறது. அந்த அதிகாரம் என்பது கட்சியினுடைய நிறுவனருக்கு மட்டுமே இருக்கிறது. கடந்த ஜூலை 7ஆம் தேதி நடைபெற்ற மாநில செயற்குழுவில் இது சம்பந்தமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சியின் பொதுக்குழு, அவசர பொதுக்குழு, செயற்குழு கூட்டத்தை கூட்ட கட்சியின் நிறுவனருக்கு மட்டுமே அதிகாரம் இருப்பதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செயல் தலைவராக தற்போது நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்புமணி கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும், குழப்பம் விளைவிக்கக்கூடிய வகையிலும் தன்னைத்தானே தலைவர் என்று சொல்லிக்கொண்டு செயல்படுவதாக மனுவில் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. கட்சியின் தலைவரும் நிறுவனருமான ராமதாஸின் அனுமதி இல்லாமல் 100 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டு வருவதாகவும், இதற்கு எதிராக டிஜிபியிடம் புகார் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில மாமல்லபுரத்தில் 9ஆம் தேதி கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அவர் அறிவித்திருப்பது கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய உள்நோக்கத்தோடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்புமணியுடைய இந்த அறிவிப்பால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் அந்த பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.